விடுங்க டக்குன்னு பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லைங்க சவுண்டு போயிட்டு இருக்குங்க. அவர் சொல்ல போகிறார் இப்போ. பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த மையன்பர்களே, விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற திருவிழாவானது அகில உலகம் முழுவதும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முதல் வழிபாடு விநாயகரை சார்ந்தது. யோக சாஸ்திரங்களில் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய குண்டலினி சக்தி தான் முதலில் வழிபாட்டில் உள்ளது. தமிழ் காவியங்கள் அனைத்திலுமே முதலில் கணபதியை பற்றி பாடிவிட்டு தான் மற்ற நாயகர்கள் எல்லாருமே பாடுவார்கள். ஷண்மத ஸ்தாபனங்களிலும் 6 மதங்களிலும் முதல் வழிபாடு எல்லாம் அல்ல முழுமுதற் கடவுளையே சாரும். தமிழில் பிள்ளையார் சுழின்னு போடக்கூடியது இடம் சுழி விநாயகரை குறிக்கக்கூடியது, ஓம்னு போடக்கூடியது வலம் சுழி பிள்ளையாரை குறிக்கக்கூடியது. இவ்வாறு விநாயகரை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கிறது. ஔவையார் ஒவ்வொரு பாடல்களில் சொல்லும் பொழுதும் விநாயகரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சொல்லவே வேண்டியதில்லை. சாக்ஷாத் சிவபெருமானே யாகங்கள் செய்யும்போது கூட அந்த வல்லப கணபதியை வணங்கிவிட்டு தான் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த கணபதிக்கான நட்சத்திரமானது இந்த விநாயகர் சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஹஸ்தம் என்றால் கை என்ற பொருள். பிள்ளையாருக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஹஸ்தி முகன் அப்படிங்கிறது ஒரு நாமம். அவர் முகத்தில் கை இருக்கிறதுனால அவரோட நட்சத்திரமும் ஹஸ்தம், அவரோட பேரும் ஹஸ்தி. வாரணாசியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்தி விநாயகர் அப்படின்னு ஒரு பிள்ளையாரே இருக்கிறாங்க. நாயகன் அப்படின்னாக்க தலைவன், விநாயகன் அப்படின்னாக்க தனக்கு நிகரில்லாத தலைவனாக அவர் திகழ்கிறார் என்று பொருள். அவர் அவ்வாறு பல சிறப்புகள் இருக்கிறது. நம் யோக சாஸ்திரங்கள் சொல்லும்போது பார்த்தோன்னாக்க இடா நாடி, பிங்களா நாடி, சுஷும்னா நாடி, இந்த நாடிகள் அனைத்துக்குமே சஞ்சாரமாக இருக்கக்கூடியது சாட்சாத் இந்த கணபதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கணம்னாக்க அணு, அது வெடித்து சிதறினாக்க எவ்வளோ பவர் கிடைக்குமோ அதுதான் கணபதி. கணங்களுக்கெல்லாம் யார் தலைவனோ கணானாம் அதிகி பதிகி இது கணபதி என்று சொல்கிறார்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை சின்ன போகிற எளிமையில் பிரயாணம் பண்ணுவதாக நம்ம புராணத்தில் காட்டுறாங்க. அந்த யானைங்கிறது சின்ன அணு வெடித்து சதறனா கிடைக்கக்கூடிய பலனுக்கு சமமானது. அது சுமக்கூடிய பாக்கியமானது இந்த மோஷியம் அடைகிறது அப்படிங்கிற சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மங்களகரமான ஒரு நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி. எல்லாம் உள்ள விநாயகரை வழிபாடு செய்து மக்கள் எல்லாமே அனைத்து சௌகரியங்களும் பெறுமாறு எல்லாம் உள்ள சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம்